வணக்கம் நண்பர்களே. 95 வயதானாலும் உடம்பு 18 வயசு மாதிரி சக்தியா இருக்கணுமா? இது சாத்தியமா? இல்லை நினைக்கிறீங்களா? இல்லங்க, இது சாத்தியம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சில சாதாரண பொருட்களே இதுக்கு ரொம்ப சாத்தியமா இருக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டீயை நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பலவீனம் எல்லாமே குறையும். நரம்பு பலம் கூடும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் உற்சாகம் அதிகரிக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, உடல் சோர்வு, நரம்பு பலவீனம், உடல் எரிச்சல், சக்தி குறைவு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் குறைபாடுனால தான், பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாததுனால தான். ஸோ ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ரெமெடி பயன்படுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான இளமையான ஒரு டீ ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுடைய சமையல் கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தனியாக வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னா, சுக்கு தாங்க பயன்படுத்த போகிறோம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஸோ சுக்கு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, மிளகு 5 எடுத்துக்கிறேங்க, லவங்க பட்டை 1 துண்டு எடுத்துக்கிறேங்க, கிராம்பு 2 எடுத்துக்கிறேங்க, தேன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, தண்ணீர் 1 கப் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம எடுத்துக்கிறக்கூடிய தேவையான பொருட்கள். ஏன் இந்த பொருட்களை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்த போகிறோம், இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சுக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இஞ்சி இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் இஞ்சி, அதை காஞ்ச பொருளாக பயன்படுத்தினோம்னா அதுதான் சுக்கு. ட்ரை ஜிஞ்சரை தான் சுக்கும் சொல்கிறோம். இந்த சுக்கை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம்னா, இது ஜீரணத்தை மேம்படுத்தும், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு, ஃப்ளோட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கும், உடல் சளி குளிர்ச்சி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைக்கும், உடல் சூட்டை சமநிலைப்படுத்த இந்த ஒரு சுக்கு பயன்படுது. அதனால பயன்படுத்துகிறோம். அடுத்து மிளகு சொன்னோம்ல. ஸோ இந்த மிளகுல நம்ம பிளாக் மிளகை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மிளகு எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், பிளட் சர்க்குலேஷனை ஃபுல்லாக நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, அதாவது இம்யூனிட் பவரை பல மடங்கு அதிகப்படுத்தும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவும், சளி இருமலை குறைக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து 3வது பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னா, லவங்கப்பட்டை. இதை இங்கிலீஷில் சின்னமாம் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளட் சுகரை கண்ட்ரோல் செய்யறதுக்கு உதவி பண்ணுது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு லவங்கப்பட்டை சப்போர்ட் செய்து. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை பயன்படுது. அடுத்து நம்ம கிராம்பு பயன்படுத்துகிறோம். ஸோ இதை இங்கிலீஷில் க்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது நரம்பு பலத்தை, நர்வ்ஸ் ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ பல்வலி, வாய் துர்நாற்றம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது, ஜீரணத்துக்கும் இது உதவி பண்ணுது, உடல் சோர்வை முழுக்க குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்து நம்ம ஹனி, தேன் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ தேன் என்ன சேர்க்கறதுனால என்ன கிடைக்கும்னா, உடனடியாக ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, இம்யூனிட் பவரை அதிகரிக்கும், தொண்டை வலி, எருமல் இது எல்லாத்தையுமே குறைக்கும், உங்களுடைய சருமத்தை நல்ல ஆரோக்கியமான முறையில் பாதுகாக்கிறதுக்கு தேன் பயன்படுது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு ரெமெடியில் சேர்க்குறோம். ஸோ இப்போ பார்த்த எல்லா பொருட்களுமே தனித்தனியாகவே நல்ல சக்தி வாய்ந்த பொருட்களாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு கலவையை நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்னா, ஜீரணம் நல்லா ஜீராகும், ஜீரண சக்தி மேம்படும், ரத்த ஓட்டம் மேம்படும், சோர்வு நல்லாவே குறைஞ்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு நம்ம உடல்ல உயர ஆரம்பிச்சும், உடல் எப்பொழுதுமே உற்சாகமாகவே இருக்கும். ஸோ நம்ம 60 வயசாயிட்டோம், 70 வயசாயிட்டோம் அப்படிலாம் தெரியாது, நம்ம எப்படி யூத்தாகவே இருப்போம், நம்மளுடைய உடல் நல்லா உற்சாகமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரெமெடி நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது நம்ம ஹாப்பியான மோட்லேயே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஒரு ரெமெடியை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம அளவு சொல்லிட்டோம். ஸோ மறுபடியும் ஒரு டைம் நான் அளவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. சுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. பவுடரா இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்து நீங்கள் நச்சு
சப்பாத்தி கட்டைய வச்சு நச்சு நீங்க சேர்த்துக்கிறங்க. மிளகு வந்து 5, லவங்கப்பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு தான், ஒரு சிறிய துண்டு. கிராம்பு 2 கிராம்பு தான். தேன் 1 டேபிள் ஸ்பூன். தண்ணி 1 கப் தண்ணி. ஸோ இப்போ தண்ணிய நீங்க ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு லைட்டா சிம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கிறங்க. நம்ம இப்ப எடுத்த எல்லா பொருட்களுமே, அதாவது சுக்கு, மிளகு, லவங்கப்பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே அதுல அந்த தண்ணியில சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்க கொதிக்க அந்த கலர் தண்ணியோட கலர் வந்து நல்லா மாறும். ஸோ அந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இறங்குற மாதிரி நல்லா கொதிச்சு, அந்த தண்ணி கலர் மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிகட்டிட்டு சூடா இருக்கும் பொழுதே 1 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துட்டு நீங்க இந்த டீயை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி டெய்லி நீங்க குடிச்சிட்டு வரலாம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ அளவை வந்து அதிகமா பயன்படுத்தாதீங்க. நம்ம இப்ப சொன்ன இந்த அளவை வந்து எடுத்துக்கிறங்க. இதுதான் சரியான அளவு. அதிகமாகிற அளவு நீங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 1 கப் டீ மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும். ஸோ நீங்க வந்து இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிலாம் எடுக்காதீங்க. ஒரே ஒரு முறை இரவுல 1 கப் தான் எடுத்துக்கணும். ஸோ இரவுல நிறைய பேர் என்ன 2 கப்லாம் எடுப்பாங்க. 2 கப்லாம் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு கப்பு அளவு கரெக்டாக நம்ம சொன்ன அந்த அளவை மட்டும் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உணவே மருந்து. உணவு தான் உங்களுக்கு மருந்தா அது செயல்படுது. ஸோ உணவே மருந்தா இருந்தாலுமே நீங்க அளவை வந்து கரெக்டா எடுத்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த டீயை குடிச்சா என்ன ஆகுங்கிறத பார்த்துடலாம். உடனே உங்களுக்கு நல்ல ஒரு நரம்பு பலம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தலையில இருந்து கால் ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த உடல் சூடு எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்க ஆரம்பிக்கும். ஜீரணம் நல்லாவே மேம்பட ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் வந்து எந்த பொருளை சாப்பிட்டாலும் செரிக்காது, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும், வாய்வு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இன்னுமே வந்து இந்த வாய்வு பிரச்சனை, செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் இது எல்லாமே சரியாயிரும். உடல் சோர்வு முழுக்க முழுக்க குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த டீயை நீங்க தொடர்ந்து 15 நாட்கள் எடுத்துக்கிறணும். ஸோ தொடர்ந்து நீங்க 15 நாட்கள் நீங்க எடுத்தாதான் நல்லதொரு மாற்றத்தை நீங்க காண முடியும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. தொடர்ந்து எடுத்தாதான் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமா குடிக்க கூடாது. ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி அதிகமா குடிக்காதீங்க. சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது நீங்க இந்த ரெமெடியை ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க தேன் சேர்க்கறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேன் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்னு உங்களுடைய டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் இதை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ரெமிடியை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஸோ இந்த டீ கூட இன்னமும் நீங்கள் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். தினமும் வந்து நீங்கள் ஒரு 30 நிமிடம் வந்து உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி நீங்கள் கொடுக்கணும். அது நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு நாளுக்கு தேவையான தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு மனிதன் வந்து தூங்கி எந்திரிக்க வேண்டும். அதே மாதிரி அதிக அளவில் தண்ணீர் குடிப்பது, ஒரு நாளுக்கு தேவையான 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் வந்து அவசியமானது. ஸோ இது கூட வந்து ஜங்க் ஃபுட் இது எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சிக்கிறணும். அடுத்து இந்த டீ எடுத்துக்கிறணும். ஸோ இந்த டீ எடுக்கும் பொழுது எண்ணெய் பொருட்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கிறங்க. அதாவது எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரி உணவுகளை, ஜங்க் ஃபுட் உணவுகள் இது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும். ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து 15 டேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம உடம்பு நம்ம கையில் தான் இருக்குது. சரியான உணவும் சரியான பழக்க வழக்கம் இருந்தால் எந்த வயசில் வேணாலும் நம்ம இளமையாக இருக்க முடியும். எதை வேணாலும் நம்மளால் இளமையோட ஒரு உணர்ச்சியுடன் நம்ம எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபாடோட செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.